தமிழகம் முழுவதும் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்து 150 பவுன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் தெற்கு ஆண்டாள்புரத்தில் உள்ள வீட்டில் புகுந்து அங்கு உள்ளவர்களை கட்டி போட்டு 56 சவரன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்ததில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த மூர்த்தி என்பவர் இக்கொள்ளை சம்பவங்களுக்கு மூல காரணமாக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மூர்த்தியின் தாய் சீனி தாய், மனைவி உள்ளிட்ட 8 பேர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 150 பவுன் தங்க நகைகள், 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், லேப்டாப், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட 84 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கொள்ளையடித்த நகைகளை விற்று அதன் மூலம் பெறப்பட்ட பணத்தை கொண்டு சுமார் 4 கோடி ரூபாய்க்கு ராஜபாளையத்தில் ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கிய ஆவணங்களும் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.